நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர், அற்புதமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ரெட்டிபாளையம் பகுதியில, கர்த்தருடைய சோலார் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் அகிலன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு கூட வரவேற்கலாம். தேவனுடைய நாமத்தை அவர்கள் ஜெப ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கர்த்தர் அவரை கொண்டு ஆராதனையும் ஜெபத்தையும் நமக்கு வழி நடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நடத்துவாராக. அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாம் ஒரு தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அவருடைய அநாதி கிருபை, ஆமென். அவர் மேல் வைத்த இரக்கம், தயவு எல்லாவற்றையும் நாம் சொல்லி ஆண்டவரை நம்ம பாடி துதிக்க போகிறோம். நம்ம தெரிந்த பாடல்களே நம்ம பாடி கர்த்தரின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த பாடலை நம்ம பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மகிழ்கிறே, நாடுகள் மழைகிறே, அக்கினி மகிழ்கிறே, நாடுகள் மழைகிறே, இக்கட்டு துணைகிறே, இருள் வெளிச்சமிலே, இக்கட்டு துணைகிறே, இருள் வெளிச்சமிலே. நன்றி 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 நன்றி. பாடுவே பாடுவே கொண்டாடுவே, அவசரத்தில் பாடி மகிழ்ந்து. பாடுவே பாடுவே கொண்டாடுவே, அவசரத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. உயர்மிக்கு மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, உயர்மிக்கு மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. கரமெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, கரமெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவே பாடுவே கொண்டாடுவே, அவசரத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே பாடுவே கொண்டாடுவே, அவசரத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. அவர்களின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. அவர்களின் நன்றி நன்றி நன்றி. கொண்டாடுவே அவசரத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே, அவசரத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்திற்கு நம் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எல்லாரும் ஏகோபித்து முதலாவது வாசிப்போம். அதற்கு பிறகு ஒருவர் வாசிக்கலாம். எல்லாரும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 58 அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலையுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், போலவும் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்களே. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. 18 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 ஆண்டு 1ஆம் தேதி ஆலய ஆராதனைக்கு சென்று விட்டு வந்து எல்லாரும் படுத்துக் கொண்டு இருக்கையில் ஆவியானவர் என்னை ஜெபிக்கும்படி ஏவினார். அப்ப ஜெபிக்க ஆண்டவர் என்னை ஏவின போது ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊழியத்தை உன் கரத்திலே நான் கொடுக்கிறேன், ஒரு ஊழியத்தை உன் கரத்திலே நான் கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், இந்த ஊழியத்தை எப்படி செய்வது, என்னால முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டபோதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை 18 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்கு பண்ணினார். நானே உன்னை நடத்துவேன், நானே உன்னை நடத்துவேன். அன்றைக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இந்த வேத வசனத்தை நான் வழக்கமாக புதாண்டு ஊழியத்தில் கொடுத்த வார்த்தையை பிரசங்கிக்க ஆசைப்பட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண்கள் ஆண்டவரிடத்தில் எந்த வார்த்தையும் எனக்கு கிடைக்காததனால் நான் ஆண்டவருடைய பாதத்திலே அழுதேன். ஆண்டவரே, என்னோட பேசுங்கப்பா, நான் என்ன போய் சொல்லணும், பேசுங்க, என்னோட பேசுங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் அழுது அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், என் சபைக்கு நான் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், என் சபைக்கு நான் ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். அது அவர்களுக்கு நிறைவேறுவதற்கு அவர்களை ஒப்பு கொடுக்க சொல்லி எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் நிறைவேற்றுவதிலே அதில் உண்மையுள்ள தேவன். தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு பொய் பேசவே தெரியாது. நாம் 30 வருஷம் விசுவாசிகளாக இருப்போம். சூழ்நிலை நிமித்தம் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனிடையும், பிள்ளைகள் தகப்பனிடையும், தகப்பன் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலையும் பொய் பேசிடுவோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த சூரியன் பூமியில் சமுத்திரத்தில் அந்து விழுந்தாலும் தன் வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தன் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற கர்த்தர்.
அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அழுத்தமா சொல்லுங்க ஆமென். வாலிப பிள்ளைங்க அழகா இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எழுப்பின சபை எப்படி எழும்பும் தெரியுமா? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த 17 வயதுல ஆண்டவர் என்னை ரட்சித்த போது எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு இப்படி அழுது அழுது இப்ப ஓயாம அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1981ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் அப்ப ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆண்டவர் என்ன ரட்சித்தீரை, எல்லாரையும் ரட்சி. இதுதான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஜெபம். அதுதான் என்னுடைய ஜெபம். இந்த தேசத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே ரட்சியும் 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 என்று அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் கூட நீ சொன்னதையே சொல்லி ஜெபம் பண்றதுனால எனக்கு போர் அடிக்குதுன்னு ஒரு நாள் கூட கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார் பாருங்க. இது எதுவும் பொதுவாக இல்லை. கர்த்தர் நித்தமும் உன்னை சிங்குலர் ஒரு தனி மனிதனோடு பேசுவதை போல கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் பாரு, உங்களை அப்படி என்று பொத்தம் பொதுவா சொல்லல, உன்னை. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல், நான் உனக்கு போதித்து உன்னை நடு. அப்படின்னா எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம். ஒவ்வொரு தனி நபர் மேலும் கரிசனை உள்ள கர்த்தர் அவர். தனி நபருக்கு தான் ஆண்டவர் இதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த ஆண்டு உன்னை நானே நடத்த விரும்புகிறேன், உன் கரத்தை பிடித்து நானே நடத்த விரும்புகிறேன். ஆமென். ஓசியா 11:2 சொல்லுது, எப்ராயிமை நான் கரம் பிடித்தாலவோ நடத்தினேன். எப்ராயிமை கரம் பிடித்தாலவோ நடத்தினேன். அந்த வசனம் அப்படி அழகா எழுதியிருக்கிறது. எப்ராயிமை கர்த்தர் கரம் பிடித்தது நிச்சயம் என்றால் கிரேஸ் ஓபன் டோர் திருச்சபையில் இருக்கிற கை குழந்தை முதற்கொண்டு கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவது சத்தியம். ஹalleluya. மாறாதது உன்னை நடத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். நடத்துவா, நித்தியம் வரை நடத்துவா. நீங்கள் வாழ்க்கை நித்தியம் கொண்டு போய் சேர்க்கும் வரை கர்த்தர் உங்கள் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல இருக்கும். ஆமென். இந்த வசனம் அழகா எவ்வளவு சொன்னாரு பாருங்க. அவர் நடத்தினால் என்ன நடக்கும் என்று சொல்லி அதற்கான பதிலையுமே கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நடத்துகிற இடம் ஒரு வேளை வனாந்தரமாய் இருக்கலாம், வறட்சியாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் திருப்தி ஆக்குவேன், உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உன் எலும்புகளை. அப்போ ஆண்டவர் சொல்ற கர்த்தர் நடத்தினார் என்றாலே நம்ம சரீரத்துல பலவீனமே வராதாமா. பலவீனமே இந்த வருஷம் திருச்சபை மக்களுக்கு பலவீனம் இல்லை என்று பரலோகத்தின் தேவனே பிரகடனம் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வருவதாக, உயிர் திறந்த பலன் வருவதாக, உயிர்ப்பிக்கிற பலன் வருவதாக, உணர்ந்து எழும்புகளை சேவையாக நிற்க செய்ய தேவனுடைய பலன் உங்கள் சரீரத்திலே வருவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த ஆசீர்வாதம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பார்த்திருக்கிறீங்களாமா? பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பசுமையா இருக்கு, வற்றாத நீரூற்றை போல் இருப்பார். இதுல எழுதப்பட்டிருக்கிற அத்தனையும் ஒரு தனி நபருடைய வாக்குத்தத்தம்.
இருப்பார், உன்னை என்று சொல்லி தனி நபருக்கு. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்ததனால் 4 பேர்த்தையும் ஆண்டவர் தனித்தனியாய் பார்த்து சொல்கிறார். இந்த ஆண்டு உன்னை நான் நடத்துகிறபடியினால் உன் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க போகிறது. இந்த ஆண்டு வறட்சியே இல்லாத ஒரு ஆண்டாக பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தரபடி செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. ஆண்டவர் நித்தம் உன்னை நடத்தி நித்தம் நடத்துகிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை, நம்ம ஆரம்பத்தில் திருமணமாகி கையை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கணவன் மனைவியை விட்டு பிரியவே மாட்டான். எங்க போனாலும் நிழல போல ரோஜிட்டே இருப்பான். பஸ்ஸுக்குள்ள நின்னா கூட, டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள கூட ரோஜிட்டே நிற்பான். ஆனால் காலம் மாறும்போது, அன்பு குறையும் போது, சூழ்நிலை மாறும்போது, அவன் விரும்பி திருமணம் செய்த அல்லது திருமணமான குடும்பம் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சொல்லுவான், உன்னை கட்டின நேரம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு வீடு, வாசப்படி இல்லாத வீடு இருக்குதுங்களா? வாசப்படி வீடு இல்லாத வீடு இருக்குதுங்களா? வாலிப தம்பிக்கு தான் தலையாட்டுறாங்க. வாசப்படி இல்லாத வீடே இல்லைம்மா. சூழ்நிலை நிமிர்ந்து இதை சொல்லாத குடும்பங்களே இல்லை. எல்லா ஊழியக்காரத்திலும் நாங்கள் டிசம்பர் மாதம் ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்திற்காக போயிருந்தோம். அருமையான சகோதரர் அகிலனும் நானும். அப்போது பேசி முடிச்ச உடனே திடீரென்று நம்ம கிளம்பி வர நேரமாச்சு, புறப்பட நேரமாச்சுன்னு கிளம்பும்போது ஓடி போய் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் இருந்தார். அவரோட ஒரு வார்த்தை பேசிட்டு அந்த மாதிரி கிளம்புறேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக பக்கத்தில் போனப்போ அவங்க ஜாய்ஸ் அக்காவோட பேசிட்டு இருந்தார். அப்போ கேட்டாங்க, அக்கா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் கேட்டார். அப்போ இன்னும் கால் தான் கொஞ்சம் வலியாக இருக்குது, வீக்கமாக இருக்குது அப்படின்னு. அப்போது ஒரு 5 அடி தள்ளி இருந்த மோகன்சி என்ன பேசுகிறாரு, அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு, விசுவாசத்துல சோத்திரமே சொல்றதில்லை அப்படின்னு. அப்ப அந்த அக்கா ஜாயிஸ்கா சொல்றாங்க, அவர் அண்ணன் உங்களையே கேட்டாரு, அண்ணன் உங்களையே கேட்டாரு. அவர் என்ன கேட்கிறாரு, நான் பதில் சொல்றேன், நீங்க என்ன அங்க நின்றுட்டு கத்துறீங்க அப்படின்னு. அப்பதான் நான் யோசிச்சுட்டு வந்து, நான் வீட்டுல வந்து எங்க மனைவிட்ட வந்து எப்படிங்க மீட்டிங் இருந்தாங்க அதை சொன்னேன். அப்போ அவங்க அக்கா சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் இந்த பொம்பளைகளை பத்தி நீங்க பேசாம இருக்கவே மாட்டீங்களா அப்படின்னாங்க. எல்லார் வீட்டிலையும் வாசப்படி இருக்கத்தான் செய்கிறது. வாசப்படி இருக்கிறதுனாலதான் கதவை வச்சு பாதுகாப்பாக மூட முடியுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரையும் கரம் பிடித்து கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும்? என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் லாயிலதடி, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்து வழியை தந்தி, உனக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்து வழியை
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெண்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார், சபை வளர ஆரம்பித்தார். ஆண்கள் கூடி ஜெபம் செய்ய ஆரம்பித்தால் ஊழியம் பெருகும். ஆமென். கர்த்தர் அதனாலதான் இந்த வருஷத்துல நானே உங்களை நடத்துவேன்னு சொல்லி, இவ்வளவு நாள் நீ நடந்து என்னிடத்தில் வருவாய் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த நடை, வேகம், சுறுசுறுப்பு நம்மிடத்துல காணப்படாததினால் ஆண்டவர் சொல்றார், நானே அதை டேக் ஓவர் பண்றேன், நானே உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் என்னை நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையை சில நபர், முதலாவது ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு தனி மனிதனையும் என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க சொன்னார். இரண்டாவது அவருடைய குடும்பத்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க சொன்னார். மூன்றாவது அவருடைய பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க சொன்னார். நாலாவது சபையையும் ஊழியத்தையும் என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. 4 காரியங்களுக்கும் 4 வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 15 நிமிடம் இருக்கிறது. வசனத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனால் உங்களை ஒரு 10 நிமிடம் ஜெபத்துல நடத்தும். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அதிகம் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த சத்தம் ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். ஆமென். இன்றைக்கு ஒரு ஆலயத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, 2 ஆலயத்திற்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இங்க முடிச்சுட்டு இல்லைன்னா இங்க வந்துட்டு போயிருக்கல அப்படின்னா. நான் சொன்னேன், என்னால முடியாது. ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கு, ஆகாயத்துல சிலம்படிக்க கூடாது. ஆகாயத்துல சிலம்படிக்க கூட எங்கேயும் இல்லை. ஆண்டவரிடத்துல ஊழியமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, இந்த வருடம் முழுவதும் கர்த்தரோட உட்கார்ந்து இருக்கணும், ஜெபத்துல தரித்து இருக்கணும். அந்த தீர்மானத்தை எடுத்து ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். அந்த ஊழியத்துக்கு பாஸ்டிங் பிரேயர் போயிட்டு வந்தோன்னே, கர்த்தர் உங்களோட என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி அக்கா கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்த்தர் என்னோட பேசினார், நான் என்னுடைய உயிரையே கொடுக்கிறதாக வாக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால இவ்வளவு காலங்கள் ஊழியம் எப்படி நடந்ததோ அல்ல, இனி வருகிற காலங்கள் ஊழியம் வித்தியாசப்படணும். வெறுங்கைய கர்த்தரை பார்க்க இனி விரும்பவில்லை. ஆமென். இந்த பட்டணத்தின் நடுவில் நம்மளை கர்த்தர் குடி வச்சிருக்கிறார், ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம போகும்போது இந்த பட்டணத்தில் ஒருவரை கூட நரகத்துக்கு விட்டுவிடக் கூடாது. நம்முடைய உயிர் இருக்கும் வரைக்கும், நம்முடைய மூச்சு நிற்குமானால் ஜெபத்தில தான் நிற்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி வைராக்கியமாக வாழ கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஒரு வாலிப தம்பி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் பெயர் யோசேப்பு. நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் அங்கு வாசிக்கும் போது, வாசிமா தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு, யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதுவயது யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கேயே செய்வித்தான். போதுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டார். யோசேப்பு என்கிறதான ஒரு வாலிப தம்பியை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்கு வயது 17. அவன்தான் யாக்கோபு என்னும் நம்முடைய முற்பிதாவாகிய 3வது பிதாவாகிய இஸ்ரவேலுக்கு கடைசியாக பிறந்த மகன்.
அதற்கு பிறகு அவருடைய வசனம் சொல்லுது பெஞ்சமின். யோசேப்பு 17 வயதிலே தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். ஒரு அரிக்கட்டுகள் நிற்க 11 அரிக்கட்டுகளும் வணங்குகிறது. வசனம் சொல்லுகிறது, அவனை சுற்றிலும் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குவதை போல ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக 17 வயது நிறைந்த வாலிபன் கர்த்தருக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உனக்கு வயது 17. இந்த ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்தால் இதில் 50 அதிகாரம் இருக்கிறது. தேவன் எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று ஆதியில் என்ற வார்த்தை துவங்கி 50ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அடக்கம் என்ற வார்த்தை, கல்லறையில் அவனை பெட்டியில் வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற அடக்கத்தில் முடிகிறதான ஒரு அதிகாரம். ஆகவே இந்த அதிகாரத்தில் யோசேப்பு 37ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன். 110 வயதாய் இருக்கிற யோசேப்பை அங்கு அடக்கம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏறத்தாழ 93 ஆண்டுகள் கர்த்தர் அவனை கரம் பிடித்து நடத்தினார். எல்லாரும் ஒரு கையெழுத்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு வருஷங்க? 93 வருஷம் கர்த்தர் யோசேப்பை கரம் பிடித்து நடத்தினார். அவர் சொன்னார்ல, நான் உன்னை நித்தம் நடத்துவேன். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அது எப்பொழுது நிறைவேறும்? இதை நிறைவேறுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணித்த போது குழியில் விழ வேண்டியதா இருந்தது. நல்ல கவனிங்க. செய்யாத தவறை செய்தான் என்று பழி சுமத்தப்பட்டார். சிறைச்சாலைக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனால் சூழ்நிலைகள் ஒன்று கூட அவனுக்கு சாதகமாய் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன், உன்னை நடத்துவேன், உன்னை நடத்துவேன். ஆமென். அப்ப யோசேப்பு ஆண்டவரை பார்த்து சொன்னார், என்ன வந்தாலும் நீர் என்னை நடத்துவீர் என்று நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. திருச்சபையே, சபையின் பெரியோர்களை, சான்றோர்களை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினார். அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 30 வயது ஆயிருச்சு. 13 வருஷம் உபத்திரவப்பட்டான். அந்த 30 வருடம் அவனுக்கு ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் இப்படி எழுதுகிறார். இந்த புதிய ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 12:30 பார்வோனின் கையில் இருக்கிற ராஜ மோதிரம் யோசேப்பின் கைக்கு வருவதாக என்று கர்த்தரால் பிரகடனம் செய்யப்பட்டு பரலோகத்தில் அது எழுதப்பட்டு விட்டது. ஆமென். ஹalleluya. யாரும் அதை தடை செய்ய முடியவே இல்லை. இதுதான் கர்த்தர் நடத்துகிறது டீல். ஆண்டவர் நடத்துகிற டீலிங் வித்தியாசமானது. சிறைச்சாலையில் இருக்கிறான் இரவு முழுவதும். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு அனுப்பினார். அந்த சொப்பனம் சிறைச்சாலையில் இருக்கிறவனை சிங்காசனத்திற்கு கொண்டு போனது. கர்த்தர் உன்னை நடத்துவார் என்றால் உன் வாழ்க்கை சிங்காசனத்திற்கு நேராக ஆண்டவர் உன்னை நடத்துவதற்கு தான் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். இவன் ராஜாவான உடனே தான் திடீர்னு புதுசு அரண்மனை வந்திருக்கு, அரியணை கிடைச்சிருக்கு, ரதம் வந்திருக்கு, அப்படி என்றெல்லாம் யோசேப்பு தாண்டவம் ஆடவில்லை. அவன் அப்பொழுதும் கர்த்தாவே நீரே என்னை நடத்துவீர். சிறைச்சாலையில் இருந்து வந்தவனுக்கு ராஜா பொண்ணு பார்க்கிறார்.
யோசேப்புக்கு பார்வோன் தான் பொண்ணு பார்த்தார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நீ ஒப்பு கொடுத்தால் நீ புரோக்கரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய கரமே உன் எதிர்காலத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் பார்ப்பது தவறு அல்ல என்று சொல்லவில்லை. அது நிமித்தம் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்கள் மேல போய்விடும். கர்த்தரை தான் நான் நம்ப வேண்டும். இப்ப பேச்சுலர் இருக்கிற ஃபேமிலி மேன் ஆக்கிட்டார் கர்த்தர். அங்க இருந்த நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணை கர்த்தர் அவனுக்கு மனைவி ஆக்கினார். ஆண்டவர் பாருங்க, மனைவி ஆக்கினா. இப்ப ராஜாவா இருக்கு நான் சொன்னேன், ரதத்துல போறேன்னு அவன் மனைவியும் ஆட்டம் போடல. சொல்லிட்டான், நம்ம குடும்பத்தை கர்த்தர் நடத்தும் என்று சொல்லி குடும்பமாக கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்த எப்ராயிம் மனசேவை இந்த 10 கோத்திரத்திற்கு பிறகு 12ஆம் கோத்திரத்திற்கு கர்த்தர் அதை இணைத்து விட்டார். தேவ திட்டங்களும் சித்தங்களும் நிறைவேறும் தனிப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது, குடும்பமாய் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஈசாக்கு, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வேகமா வாசி. நாட்களில் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் வாசிமா போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமா, நீ எகிப்துக்கு போகாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தந்து நிறைவேற்றும். போதுமா? நான் இட்ட ஆணையை நிறைவேற்றும். நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன் குடும்பத்தை என்னிடத்தில் ஒப்புவி. ஈசாக்கு ஆண்டவரை எப்பொழுதுமே நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன், ஜெபிக்கிற பெரிய ஜெப வீரன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வசனத்தில் எழுதும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியது. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். இப்ப குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறான். நம்ம நல்ல நிலையில இருக்கும்போது ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் பஞ்சத்தில் ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப கடினம். ரெபேக்காளை மணமுடித்த போது சீமான் என்று சொல்லிதான் பெண் பார்த்தார். என் எஜமான் சீமானா இருக்கிறா, அவருக்கு நீ மருமகளாக வேண்டும் என்று சொல்லித்தான் ரெபேக்காளை பார்த்தார். ஆனால் கல்யாணம் முடிந்த பிறகு பஞ்சம், தரித்திரம், வறுமை. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த வார்த்தையை வாக்கு பண்ணுகிறார். அப்போ வாக்கு தத்தம் பண்ணின உடனே தன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறார். மனைவியிடத்துல மனைவி முறுமுறுக்கல. நல்ல கவனிங்க, குடும்பமா நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா யாருமே முறுமுறுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். கணவன் மனைவி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களை இணைத்திருக்கிற நோக்கம், திட்டம், சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கும் போதே கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். நம்ம நடத்துவார். அது எப்ப நடத்துவார்னா வறட்சியான காலத்துல நடத்துவார். வறட்சியான காலத்துல நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. 1000 நோட்டும் 500 நோட்டும் செல்லாதுன்னு சொல்லி 2014 செப்டம்பர் 8ஆம் தேதி எந்த வருஷத்துலீங்க? 16ல 6 டிக்ளேர் பண்ணாங்க.
ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஆண்டவரே கூட்டத்தை எப்படி அடுத்த வருஷம் நடத்துறது? நோட்டீஸ் இல்லாதுட்டாங்க, எப்படி நடத்துறது? ஓ, எல்லா ஜனங்கள்கிட்டையும் காணிக்க போடுறதுக்கே காசு இல்லை, பணம் இருக்கு, 2000 ரூபாயா இருக்கு. ஆனா நமக்கு 2000 நோட்டு போட்டு பழக்கம் இல்லையே. ஆண்டவருக்கு 2000 நோட்டு போட்டு நமக்கு எங்க உண்மை தாங்க சொல்றேன். 2000 ரூபாய் நோட்டு புதுசா வந்த போது வந்ததே 2000 ரூபாய் தான் பேங்க்ல கொடுத்தோம். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தான் கொடுத்தான். அதே கொண்டாந்து காணிக்க போட்டு போனா என்ன பண்றது? இப்படி யோசித்து கொண்டது. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வருஷம் கூட்டம் நடத்தவா வேண்டாமா? யார்கிட்ட போனாலும் எல்லாத்துக்குமே 2000 நோட்டு இருக்கும் அல்லது 500 நோட்டு இருக்கும். காணிக்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணினார், நீ இதுவரைக்கும் நடத்தினியா? என்ற கேள்வி கேட்ட. இல்லை ஆண்டவர், ஊழியத்தை நினைத்து அந்த கூட்டங்களை நடத்தி நீ கடன் பெற்றிருக்கிறியா? இல்லை ஆண்டவர். என்னிடத்துல ஒப்புவி, என்னிடத்துல ஒப்புவி. மற்ற முறையாவது நிறைய பேர்கிட்ட வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த முறை சூழ்நிலையை பார்த்து யாரிடத்திலும் போகாதபடி கர்த்தர் என் காலை தடுத்து போட்டார். அந்த 3 நாள் கூட்டத்தில் வந்த காணிக்கையே கூட்டத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ திடீரென்று எங்க டீம்ல இருக்கிறதான தம்பி சொன்னாரு, இங்க 1 லட்சம் ரூபாய் வேணும், நீ ஆடியோ. நான் சொன்னேன், 1 லட்சம் ரூபாய் தானே. ஆண்டவர் பார்த்து அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு நபர் 2 நாள் கழித்து எனக்கு போன் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து போங்கன்னு சொன்னார். அங்க போனோம். அவர் சொன்னார், கூட்டம் ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா நடந்திருந்தீங்க, இதெல்லாம் எப்படி சந்திச்சு தேவையெல்லாம் சந்திச்சு கத்து 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 சொன்னார். ஒரு சிறிய காணிக்கை இருக்கு, நீங்க இந்த கூட்டத்துக்காக உபயோகப்படுத்திக்கணும்னு சொன்னார். ஆண்டவருக்கு மயக்கம் உண்டாகட்டும். அவர் கொடுத்த கவரை வீட்டில் வந்து பிரிச்சு பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்கு. அப்பதான் முதல் முறையா யோசிச்சு பார்த்தேன், முதல் 1 லட்சம் ரூபாய்க்கு செக்கு காணிக்க வந்தது அந்த கூட்டத்துல தான். யோசித்து பார்த்தேன், உன் தேவை வனாந்தரம் ஒப்பு கொடுத்து பார், கர்த்தருடைய நடத்துவார். வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். நான் படிச்சதுக்கு வாழ்ந்துருவேன் இல்லை, நீங்கள் 20 நல்ல வேலையில் இருக்கிறீங்க, வாழ்ந்துருவேன் முடியாது. ஆண்டவர் இந்த ஆண்டு உன் குடும்பத்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து ஈசாக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்தில் போய் விதை. பஞ்சகாலம் தான், விதைத்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்காக உன் குடும்பத்தை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. இந்த ஆண்டு உன்னை நான் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன். உன் குடும்பத்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. ஆமென். ஒப்பு கொடுத்த 100 மடங்கு ஆசீர்வாதம். எங்கு துறவை தோண்டினாலும் ஆசீர்வாதம். நீர் ஊற்று வருகிறது, என்ன செய்தாலும் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அமைதி காக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஈசாக்கு தன் குடும்பத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவனை நடத்தினார். எப்பொழுது நடத்தினார் தெரியுங்களா? எங்கு நடத்தினார் தெரியுங்களா? மரண பரியந்தமும் நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். 3வது பிலிப்பு. ஆண்டவருடைய வசனம் சொல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8, 9, 10. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் ஆமென் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பிலிப்புக்கு 4 பெண் குழந்தை பிறந்திருக்கு. அல்லேலூயா. 4 பெண் குழந்தை பிறந்தது.
எல்லாரும் பழமொழி சொல்லுவாங்க, அஞ்சுக்கு மேல பெண் குழந்தை பிறந்தா அரசனும் ஆண்டியாவான மனுஷன் தான் சொல்லுவான், ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஜாய்சக்காவோட பிறந்தவங்க 12 பேருங்க. அந்த அக்காவோட பிறந்தவங்க 12 பேர். மோகன் சி லாசரஸ்னா 12 பேர் உள்ள குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கிறார். அவர் பொண்ணை பார்க்கவே இல்லை. அந்த அக்காவோட கூட பிறந்தவங்க 12 பேர். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 4 பெண் பிள்ளைகள் 4 பிறந்தவுடனே கர்த்தரிடத்திலே பிழைப்பு ஒப்பு கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாருங்க, பிள்ளைங்க பிறந்தோடனே யாரை என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்றோம். ஏன் அப்படின்னா பிள்ளைங்க பிறந்தோடனே அதுக்கு டெபாசிட் பண்ணிடுறோம், சீட்டு போட்டுறோம், மாசம் சேர்த்து வைக்கிறோம். இல்லைம்மா, உங்க பிள்ளை எவ்வளவு தூரத்தில் உலகத்தில் படித்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் பிள்ளைகள் இருந்தாலும் ஏலியின் பிள்ளைகள் செய்கிற தவறை ஏலி கண்டும் காணாமல் இருந்ததினால் ஆண்டவர் சின்ன சாமுவேலிடத்தில் போய் சொன்னார், 2 பிள்ளைகளுக்கும் ஒரே நாள். தேவனுடைய வசனம் சொல்கிறது, பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை தீர்க்கனாகிய ஜோசுவா செய்தார். நானும் என் வீட்டாருமோ என்றார், கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை, என் மகனை நீர் நடத்தும், என் மகனை நடத்தும், என் பிள்ளைகளை 5 பேரையும் நடத்தும், 3 பேரையும் நடத்தும், 2 பேரையும் நடத்தும், 7 பேரையும் நடத்தும் ஆண்டவரை என்று அர்ப்பணித்தால் வசனம் சொல்லுகிறது 4 பேருமே தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அந்த பட்டணத்திற்கு போன எல்லா ஊழியக்காரர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். பிலிப்பின் குமாரத்திகள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வளர்ந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் கையில் இருக்கிற தராசிலை நிறுத்தி பார்த்தால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஆகவே ஆண்டவராகிய தேவன் 2021ஆம் ஆண்டு உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நடத்துவதற்கு என்னிடத்தில் நீ ஒப்புக்கொடு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31 35 வரை உள்ள வசனத்தை பார்த்தால் 31, 35 அந்த 2 வசனத்தை மட்டும் வாசிக்கணும். ஜெபம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று நல்ல கவனிங்க. நம்பர் ஃபர்ஸ்ட், நாம் சபையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தால் கர்த்தர் நடத்தும் போது சபை என்னவாகுமா? முதலாவது சமாதானம். ஆமென். அல்லேலூயா. சமீபத்தில் நாங்க ஒரு இடத்திற்கு பிரேயருக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், சபை பெருகும்போது பிரச்சனை பெருசாகுது. நான் சொன்னேன், நீங்க கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சு பாருங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அவர் பைபிள் காலேஜில் டீச்சராக இருந்தவர், பைபிள் காலேஜ் படிச்சவங்க, என்னன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் சொன்னேன், சபை யாருடையது? கர்த்தருடைய. நீ ஏன் சபை, ஏன் நான் ஆத்துமா, நான் ஏன் ஆத்துமா அப்படி நீ உரிமை பாராட்டுகிற வரைக்கும் அந்த வளர ஆத்மா பிரச்சனை தான் இருக்கு. ஆனால் கர்த்தரிடத்தில் நீ ஒப்புவித்துப்பா சொன்னேன். அவர் சொன்னார், நீங்க தலைமை போது கூட இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காரணம், நீயோ எல்லாரையும் சம்பாதிச்சதாக நினைச்சிருக்கிற, அதனாலதான் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன காரியமும் உனக்கு பிரச்சனையாய் இருக்கிறது. இது கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீ ஒப்புவித்து பழகினால், நீ நின்றால் செங்கடலும் உனக்கு வழிவிடும்.
யோர்தான் பின்னிட்டு திரும்பும், எரிகோ இடிந்து கீழே போகும். 21 லட்சம் மக்களை சாதாரண ஒரு கையில் இருந்த கோலினால் மோசே நடத்தினான். எப்படி தெரியுங்களா? கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததினால். அந்த சபை போதகர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வாக்குத்தத்த கூட்டம் முடிந்தவுடன் சொன்னார், நீங்க சொன்னபடியே கர்த்தரிடத்துல நான் ஒப்புவிச்சுட்டேன் சபை. அப்படி கர்த்தர் நடத்துவார். இப்ப வசனம் சொல்லுகிறது, முதலாவது சமாதானம், இரண்டாவது கர்த்தர் சபையை நடத்தும் போது என்ன நடக்குமா? பக்தியிலே விருத்தி அடைவார்கள். பக்தி இருக்கும், பக்தி இருக்கும், ஆனால் அது பாரம்பரியமாக இருந்துவிடும். ஆனால் தேவனிடத்தில் சபையை நாம் ஒப்புவித்தால் சபை பக்தியிலே விருத்தி அடையும். சபையை குறித்த வைராக்கிய விசுவாசிகளுக்குள்ள வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் போகாது. நம்ம மோப்பனார் பிரபாகரன் இருக்கிற எல்லாம் ஐபிஎஸ் திருச்சபையில் இருக்கும்போது லேட்டா போனாவே பாஸ்டர் பேசுவார். லேட்டா போனாவே பாஸ்டர் பேசுவார். லேட்டா போனீங்களா ஆராதனைக்கு உள்ள வரும்போது அவர் கதவை சாத்திட்டு யாரையும் உள்ள விடாது என்றார். அந்த கேட்ல நிறுத்தி வச்சு. அதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தபடியினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் பக்தியிலே விருத்தி அடைந்தோம். அல்லேலூயா. நான் ஊழியக்காரர் இல்ல, ஆனால் அந்த திருச்சபை விட்டு வெளியே வந்த அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த பட்டணத்தில் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு 5 ரூபாய்க்கு நல்லா கையில தட்டிடலாமா? ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, பக்தியிலே விருத்தி அடைகிறது. மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில பெருகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில பெருகும். சபையில் அது பெருகும். அது பெருகும். அது பெருகினால் தான் சபை வளரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிற பயம். கர்த்தரை பயப்படுகிறது என்றால் பயப்படுறது இல்லை. நல்ல கவனிங்க. ஆண்டவர் கர்த்தரை கனப்படுத்துகிறது. நெருப்பினுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆள்கிட்ட பத்த வச்சா அது முழுவதும் அப்படி பற்றி பிடிக்கும். ஒரு ஆள் கைத்தட்ட ஆரம்பிச்சானா சபையே கைத்தட்டும். ஒரு ஆள் தட்டணும்னா ஒரே ஆள் ஏன் தட்டிட்டு தெரியுங்களா? இன்னொருவனுக்கு கர்த்தரை கனம் பண்ண இருதயத்தில் அவனுக்கு இடம் இல்லை. அதனால ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. நம்ம யாராவது 2 கையில சாப்பிட்றத கல்யாண வீட்டில் பார்த்தாங்களா? மறுபடியும் நமக்கு சாப்பாடு போடுவாங்களாமா? ஹலோ போட அவன் பக்கத்தில் உட்காந்து யாரும் சாப்பிடவும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நமக்கு ஏன் 2 கை கொடுத்திருக்கிறார்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் கர்த்தர் 2 கரத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த வசனத்தின்படியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில பெருகணும். ஆண்டவரை உயர்த்தணும், கர்த்தரை கனப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. நாங்க சபையில விசுவாசிகளா இருந்து ஆராதிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து மைக்கும் இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனால் சபையில ஜனங்கள் பாட்டு பாடினாங்கன்னா பாட்டு சத்தமே ரோட்டுக்கு. இப்ப என்னடானா ஒரே ஊழியக்காரன் இங்க நின்று பாவம் ஜீவன் போக கத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா விசுவாசிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கசுகுசுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிற பயம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் இருதயத்திலே நீங்கள் கர்த்தரை பாட வேண்டும். உங்கள் இருதயத்திலே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் பக்தனாகிய சங்கீதக்காரன் அவன் பார்த்து சொன்னான்,
என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ மற்றவனை பார்க்காத, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மையை மறந்துடாத. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சபையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 4வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெருகும். சபையில கர்த்தரிடத்துல ஒப்புவித்தால் அபிஷேகம் பெருகும். ஆமென். வாலிபர்கள் மேல, வாலிப தங்கச்சிகள் மேல ஆவியானவர் இறங்கினா இவங்களை சும்மா உட்கார விட மாட்டார். ஊழியம் பெருகும், ஊழியம் பெருகும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாருடைய வீட்டில் இருக்கிற ஆண் மக்கள் ஊழியக்காரர்களாய் மாறணும், மாறணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாறணும். ஆவியானவர் சபையில வந்தா ஆவியானவர் ஊழியம் செய்ய விரும்புவார், உங்களை ஊழியக்காரியாய் முத்திரிக்க விரும்புவார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், சபையை நான் நடத்துவதற்கு சபையின் இடத்தில் ஒப்புவி. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 5வது ஆசீர்வாதம், ஆறுதல் அடைந்து சபை பெருகும், பெருகும். இந்த ஆண்டு ஆண்டவர் இந்த சபையை பெருக செய்வதற்கான திட்டத்தை வகுத்து விட்டார். ஆகவேதான் இதை நானே நடத்த போகிறேன் என்று கர்த்தர் தன் கரத்திலே எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும், கேட்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுவதே தெரியாது. மாசம் 10 புதிய குடும்ப சபைக்குள்ள வரணும். அல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல கேட்கணும், எல்லா ஆசீர்வாதத்தை கேட்கணும். இல்ல ஆண்டவரே, எனக்கு இந்த மாதம் 10 குடும்பம் புதுசா வரணும். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர்த்தை ஆண்டவர் கொண்டு வரது அவருக்கு கஷ்டங்களா? ஹலோ சொல்லுங்க ஆமென். அப்ப ஏன் இந்த வருஷம் ஒரு 10 பேர், மாசம் ஒரு 10 பேர் புதுசா வந்தா வருஷத்தின் கடைசியில 120 பேர் சபைகள் இருப்பாங்கம்மா. அப்ப அது பெருகும், பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாலிப தம்பிகள் கூடி கூடி ஜெபம் பண்ணணும். நீங்க வகுக்கும் திட்டமிடணும். அதனால வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பசங்களுக்கும் தனித்தனி நாள்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாரு என்று சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்தும். ஆண்டவராகிய தேவன் இந்த வருடத்துல ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை நடத்த போகிறேன், உன்னை நடத்த போகிறேன். அல்லேலூயா. எப்படி நடத்துவார்? ஒரு வசனத்தை வாசி ஜெபம் பண்ணு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து இந்த ஆண்டு முழுவதும் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உரிமை பாராட்டி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.